வரமா. ஏமா லதா, ஏன் கூப்பிட்ட? ரஹீம் பாய், விளையாடலாம் வாங்களே. இந்த வலைய போட்டு மீன் பிடிச்சா 4 பேராவது திங்கலாம். இத குறுக்க கட்டி இப்படி ஒரு விளையாட்டா? இவ்வளவுதான் தெரியும். கீழே எது கிடந்தாலும் எடுக்காம விடவே மாட்டேன். அப்படி வந்து நில்லுங்க. சரி போடுங்க. ஐயோ அதை இல்ல, பந்த போடுங்க. பந்த நீ வச்சிருக்கிற, அப்புறம் என்ன போட சொல்ற? ஓ சரி போடு. ரஹீம், பண்டிகை என்னண்ணா இது? இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்க வாங்க. எனக்கு அவசரமான வேலை இருக்குமா? அதெல்லாம் முடியாது. என் கூட ஒரு கேம் விளையாடிட்டு தான் போகணும். ஓ, இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அவ்வளவுதானே? Thank God. கண்ணா, சார், உனக்கு ஷட்டில் ஆட தெரியுமா? சுமாரா தெரியும் சார். அவளும் சுமார் தான். நான் வர்ற வரைக்கும் அவ கூட கொஞ்சம் கம்பெனி பண்ணு, என்ன கொஞ்சம் காப்பாத்து. 1 hourல வந்தா. ஓகே. லதா கூட ஷட்டில் ஆடிட்டு இருந்தேன். வேர்த்து போச்சு, அதான் குளிச்சுட்டு. அப்போ உங்களுக்கு இங்க நல்லா பொழுது போகுது இல்ல? பொழுது போகல, நானா இப்படி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்படி வந்த? நடந்து வந்த. அது இல்ல, நீ வரும்போது உன்னை யாரும் பாக்கலையே. ஏன் பார்த்தா என்ன? ஒண்ணு இல்ல. என்னமோ மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ என்ன தேடி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ என்னை பத்தி நீங்க நினைக்கவே இல்ல. என்ன ராதா அப்படி பேசுற? பின்ன ஏன் நீங்க வீட்டு பக்கமே வரல? வேலை அதிகம். போய் அன்னைக்கு நான் பேசினதுல உங்களுக்கு என் மேல கோபம். என்ன தவற எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு தண்டனையா? உனக்கு தண்டனை கொடுக்கறதுன்னா அது என்னையே நான் தண்டிச்சுக்கிற மாதிரி. ராதா, உன் மனசை கஷ்டப்பட வச்சுட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நின்னுகிட்டு இருக்கியே, உட்கார் ராதா. பரவாயில்ல, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசலான்னு வந்திருக்கேன். ஏதோ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு பதில் சொல்லிட்டேனே தவிர அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. என் நிலைமை அதுதான் ராதா. ஏதாவது பேசக்கூடாத பேசிட்டோமோ, அதனால உன் பெரிய விட்டு போகுமோன்னு கவலைப்பட்டேன். அன்பு காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதே, அதையும் என் ஆசையால கெடுத்துக்கிட்டேனோன்னு ரொம்ப பயந்துட்டேன். உங்க ஆசையில தவறு இல்ல, ஆனா எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தானே அப்படி கேட்டீங்க. நல்லா யோசனை பண்ணிதான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். இனிமே எந்த யோசனையும் கிடையாது. நிச்சயமா கிடையாது ராதா. அப்போ நிச்சயமா இந்த ராதா உங்களுக்கு சொந்தம். ராதா, இனிமே நான் உங்களை தேடி வர மாட்டேன். நீங்க தான் வரணும். வந்து எங்க அப்பா கிட்ட பேசணும். வரேன்.
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்கடா. என் பங்களா என்ன பார்க்கா இல்ல பப்ளிக் ஒரு ஹோட்டலா? காதலிக்கிறதா இருந்தா வேற இடம் பார்க்கட்டும், என் காம்பவுண்ட்குள்ள தேவையில்லை. முதலாளி, நீங்க யாரு சொல்றீங்க? உங்க மகளை தான் ஏன் சொல்றேன். அவ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பழகட்டும், ஐ டோன்ட் கேர். அதுக்கு ஏன் வீட்டை பயன்படுத்த வேணாம்னு சொல்றேன். முதலாளி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ராதா நம்ம பங்களாவுக்கு வந்தாளா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதோ? நிஜமா முதலாளி? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கோபிக்கிற அளவுக்கு என் மக என்ன தவறு செய்தா? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணுமா? அப்பதான் உங்களுக்கு புரியுமா? மானம் கெட்டு போய் உங்க மகளும் அந்த கண்ணனும் ஏன் முதலாளி தப்பா எடுத்துக்கிட்டீங்க. கொஞ்ச நாள் அந்த தம்பி நம்ம வீட்டுல தங்கி இருந்து ஏதோ அந்த பாத்துட்டு போறான்னு என் மகா. Shut up. அவங்க பார்க்கறதும் பேசுறது இனிமே ஏன் வீட்டுல வேண்டாம். சரி, இனிமே ராதா நம்ம பங்களாவுக்கு வராம பாத்துக்கிறேன். ஆனா முதலாளி, ஒண்ணு மட்டும் சொல்றேன். தெய்வம் அறிய என் மகா ஒரு தவறும் செய்ய மாட்டான். என்ன அறியாம ஏதாவது தவறு செய்தான்னா நானும் பொறுத்திருக்க மாட்டேன். நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த 2 பேரையும் சுட்டு புசிக்கிடுங்க முதலாளி, சுட்டு புசிக்கிடுங்க. போங்க போங்க. கண்ணன் வர சொல்லுங்க. மிஸ்டர் கண்ணன் இன்னைக்கு லீவு சார். லீவா? மேனேஜர் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், பாஸ் வாண்ட்ஸ் யூ. சார், யாரை கேட்டுக்கிட்டு கண்ணனுக்கு லீவு கொடுத்தீங்க? நீங்க இல்ல, அதனால. நீங்க முதலாளி ஆயிட்டீங்களோ? வர வர அவன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது. நான் என்ன சரிதா பையா? வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, மெல்லத்தோட வா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, மெல்லத்தோட வா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, மெல்லத்தோட வா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே.
அசைந்தாடும் கூந்தல் பாய் போடுமோ அசைந்தாடும் ஊஞ்சல் நாமாகவோ பூமேனியோ மலர் மாளிகை நாளும் நானாடவோ துடிக்கும் நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு புசிக்கணுங்க முதலாளி, சுட்டு புசிக்கணும். நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு புசிக்கணுங்க முதலாளி, சுட்டு புசிக்கணும். ஏண்டா உனக்கு எவ்வளவு துணிச்சிருந்தா இப்படி? ஐயா நீ இல்லடா, நான் உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு இடம் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீங்க போங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச போற? ஊர் பேரு தெரியாத அனாதை கிட்ட உனக்கு என்ன சவகாசம்? அவன் தலையை துவட்ட அளவுக்கு சொந்தமாயிட்டியா? சொந்தமாயிட்டேப்பா. நாங்க ஒருத்தர் விரும்புறோம். என்ன சொல்ற? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாருப்பா. உன்னை இப்படியே அடிச்சு கொண்டு விடுவேன். தங்கறதுக்கு இடம் கேட்டான்னு ஊர்ல அலைய தெருநாய்க்கு நான் இடம் கொடுத்தேன்னா அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறானா? இவ்வளவு தூரத்துக்கு பேசுறதுக்கு உனக்கு என்ன நெஞ்சு இருக்கணும்? ரெடி? தேங்க் யூ. போட்டோ எப்ப தரீங்க மாமா? இன்னும் 1 மணி நேரத்துல தரேன். வா என்னோட. வரம்மா. போட்டோ வந்தாச்சு. அம்மா போட்டோ வந்தாச்சும்மா. அம்மா குடுமா, நான் பார்த்து தரேன். ஏய், நான் தாண்டா எடுத்துட்டு வந்தேன். எனக்கு குடுறா. ஏய், நான் கொடுக்க மாட்டேன். ஏய், எனக்கு குடுறா. டேய் டேய், சண்டை போடாதீங்கடா. நல்ல நாளும் அதுவுமா போட்டோ அடைஞ்சதுன்னா சும்மா விட மாட்டேன். ஆமா. ஏய், குடுறா. ஏய்,